குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் இந்த சேமியாவை வச்சு தான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம செய்ய போகிறோம். சேமியா உப்புமா இதை வச்சு தான். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 2, 1 டீஸ்பூன் கிஸ்மிஸ், முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 மூடி தேங்காய். இப்போ இதை வச்சு எப்படி ஒரு உப்புமா செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாயில் இந்த சேமியாவை குட்டி இதை ஓரளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணுன்றதெல்லாம் இல்லை, இதோடைய பச்சை அந்த மாய்ஸ்சர் போகணும், அவ்வளவுதான். இப்போ பாருங்கள், சேமியாவுடைய கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. கையில் எடுத்தால் எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு நல்லா சூடாக இருக்குது பாருங்கள். இது போதும். இதை நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி, இந்த உப்புமாவை நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறோம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த தேங்காயையும் இந்த முந்திரி பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடயே இந்த கிஸ்மிஸையும் போட்டு வறுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செய்கிறது, அதனால தான் நான் என்னுடைய ஸ்டைலில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். சாப்பிடும்போது இந்த தேங்காய் கடிபட்டுச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்புமா சாப்பிடும்போது. இப்போ இது வறுபட்டுருச்சு. இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டு உப்புமா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். மறுபடியும் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். இதில் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை சேர்த்துருவோம். அது கூடவே 1 டீஸ்பூன் உளுந்த பருப்பு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கினதையும் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 லிட்டர் தண்ணி. இந்த தண்ணி கொதித்த உடனே இந்த சேமியாவை சேர்த்து கிளறிடலாம். தண்ணி கொதித்த உடனே சேமியாவை அதில் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சீக்கிரமாகவே அது குக் ஆகும். இடையில ஓப்பன் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் சால்ட்டை செக் பண்ணிக்கோங்க, போதுமான அளவு இருக்கான்ட்டு. இப்போ நம்முடைய சேமியா சூப்பராக குக் ஆகிடுச்சு பாருங்கள். இதெல்லாம் நல்லா குக்கான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸை இதில் சேர்த்துடலாம். முழுக்க நம்ம தேங்காய் எண்ணெயிலேயே செஞ்சதுனால நல்ல வாசனை, கமகம வாசனை. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.